எனக்கு இருமெல்லாம் கிடையாது. அதனால அப்படியே அவங்களுக்குள்ளப்பா தம்பி, அவங்களுக்குள்ள சண்டை நடக்குது விட்டு தம்பி. அவரு கொஞ்சம் நிதானம் இல்லாம இருக்காரு விட்டு. அதான் இப்போ டிஎம்கே ஆட்சியில சமூகம் இப்படி கெட்டுதுன்றதுக்கு இது ஆதாரம். அதை எடு தம்பி, எல்லாம் வீடியோ எடுங்க. ஒரு சமூகம் எந்த அளவுக்கு கெட்டுருக்குன்றது பாருங்க. அவர் வந்து அதை கஞ்சா போதை அடிச்சுட்டு நீங்க அந்த அம்மா கிட்ட போய் தகராறு பண்ணிட்டு இருக்காரு. ஒரு கூட்டத்திலேயே வந்து கஞ்சா தான், ஆமா, கஞ்சா அடிச்சுட்டு இப்ப அந்த அம்மா கிட்ட போய் தகராறு பண்ணிட்டு இருக்காரு, அந்த பக்கத்துல இருக்கிற அம்மா கிட்ட. இப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் வராருப்பா, 2 போலீஸ் வராருப்பா, அதிசயமா இருக்குப்பா. எங்க போயிருந்தீங்க? கண்ணுக்கு தெரியாத தூரத்துக்கு போயிட்டீங்க போல இருக்க. தம்பி, அவர் பக்கத்துல உள்ள அம்மா கிட்ட போய் சண்டை போடுற விடு. அப்படி அம்மாவுடைய இங்க பாரு எல்லாருக்கும் அது 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 அவங்க நடவடிக்கை தொட்டுருங்க. தம்பி ஓகே, இப்படி பாருங்க, எல்லாம் இப்படி திருப்புங்க. சரி, அது யாரும் எதுவும் பண்ணணும், அவர் போலீஸ் பார்த்துக்க விட்டுருங்க. தம்பி காவல்துறை, அவரை கொஞ்சம், அவரு கஞ்சா அடிச்சுட்டு இந்த ஆட்சியில கஞ்சா அடிச்சுட்டு அந்த அம்மா கிட்ட தகராறு பண்ணியிருக்காரு, அவரை கொஞ்சம் அப்படி தூக்கின்னு போயிடுங்க. ஓகே, பாருங்க, உள்ளங்கை நெல்லிக்கனி போல சாட்சி பாருங்க, உள்ளங்கை நெல்லிக்கனி போல சாட்சி. இப்போ நீங்களும் சாட்சி பாருங்க. இந்த மாதிரி வந்து ஒரு கஞ்சா அடிச்சுட்டு ஒரு கூட்டத்துக்கு வந்து ஒரு பெண்மணி கிட்ட போய் ஒரு தகராறு பண்றாருன்னா பாரு. இப்படி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சமூகம் எந்த அளவுக்கு சீர்கிட்டு இதை விட ஒரு உதாரணம் இருக்க முடியாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.